என்னது கதவு திறந்திருக்கு? வீட்டுல யாரும் இல்ல? ஆயா என்னங்க? என்னது விளக்கு காணோம், குழந்தை வேற அழுதுட்டு இருக்கேன். என்னங்க என்னங்க? ஏன் வீட்டுல இருக்கீங்க? ஆமா ஆயா எங்க? நான் தான் ஆயாவை வெளியே அனுப்பிச்சேன். ஏ இந்த குடும்பத்தோட மானம் தெருவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. டேய் நில்லு, குழந்தைய தொடாத. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு பிறந்த குழந்தையா தான் நீ தொடாத. வேற எவனுக்காவது பிறந்த இழுத்துக்க. அப்ப இந்த குழந்தை எனக்கு பிறந்ததில்லைன்னு நீயே ஒத்துக்கிற? என் புருஷன் மத்தவங்களதான் சந்தேகப்படுறாருன்னு இப்ப நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கட்டினவளையே சந்தேகப்படுறாருன்னு இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். என் கூட 1 வருஷம் குடும்பம் நடத்திருக்கீங்க. இது வரைக்கும் என் உடம்புதான் நீங்க பாத்தீங்களே தவிர என் மனசை பார்க்கவே இல்லை. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். கௌரி நடத்த கட்டவன்னு நீங்களா சொல்றீங்களா இல்ல சந்தேகத்துல சொல்றீங்களா? அனாவசியமா யாத்திரத்தை கிளப்பாத. இங்க இருந்து மரியாதையா வெளியே போயிடு. நான் லாட்ஜில் உங்க கையை பிடிக்கல. ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் நீ என் பொண்டாட்டியா இருப்பேன்னு நீங்களும் எனக்கு கை கொடுக்கல. என்னடி பத்தினி மாதிரி பேசுற? நான் பத்தி இல்லைங்கிறத எதை வச்சு முடிவு பண்ணிருக்கீங்க? உனக்கு லட்சுமி காந்துக்கு இருக்கிற உறவை வச்சு. அவன் மாப்பிள்ளையா உன்னை பொண்ணு பார்க்க வந்த உறவை சொல்லவா? கள்ளக்காதல்லாம் வந்து உன்கிட்ட பூ கொடுத்த உறவை சொல்லவா? இல்ல கள்ள புருஷனா வந்து என்கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்க சொன்ன உறவை சொல்லவா? இதுல எந்த உறவை சொல்ல? இந்த 1 வருஷமா நான் நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இனிமேலும் நான் நரகத்துல வாழ தயாரா இல்ல. வெளியே போயிடு. அவ்வளவு சீக்கிரமா போயிடுவேன்னு நினைக்காதீங்க. யார காரணமா காட்டி என்ன கலங்கப்படுத்துனீங்களோ அதே ஆளை வச்சு நான் நிரபராதிங்கிறத நிரூபிக்கிறேன். எஸ். உங்களுக்கும் எனக்கும் தப்பான உறவு இருக்கிறதா என் புருஷன் மேல சந்தேகப்படுறாரு. உங்களுக்கு எனக்குமா? இப்ப நீங்க உடனடியா எங்க வீட்டுக்கு வந்தாதான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க. வாங்க உடனே போவோம். கனவு சாத்திரா பாத்து பாத்து. என்னங்க என்னங்க கதை தொடங்க. என்னங்க கதை தொடங்க. என்னங்க நியாயம் கிடைக்காம நான் போக மாட்டேன். யார காரணமா காட்டி என்ன கலங்கப்படுத்துனீங்களோ அவரே கொண்டு வந்து முன்னால் நிக்க வச்சிருக்கேன். நான் படித்தாண்டவளா இல்ல பதிவிரதியான அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வேலைக்கு ஓனர் சாட்சி. ஏண்டி இப்ப என்ன சொல்ல போறான்? நண்பா, உன் மனைவியை என் கூட பிறந்த சகோதரியா நினைக்கிறேன்னு சொல்ல போறான். இந்த சூழ்நிலையில உன்னை காப்பாத்த இவன் இதை தவிர வேற என்னடி சொல்ல முடியும்? என்னங்க இப்படி அபாண்டமா நம்ம மேல பழி போடுறாரு. கேட்டு சும்மாவே இருக்கீங்களே. பிரச்சனையை சுமூகமா முடிக்கலாம்னு தான் வந்தேன். ஆனா உன் புருஷன் என்ன பேச விடாம மாயடிச்சிட்டான். என்ன சொல்றீங்க? எந்த உண்மை என் நண்பனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சப்போ அது இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இனிமே நாம எதை சொன்னாலும் அதை அவன் நம்ப போறான். லட்சுமிகாந்த் செஞ்ச குற்றத்துக்கெல்லாம் மனம் வருந்தி உன் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா நியாயம், அதுதான் தர்மம்னு என் மனசாட்சி சொல்லுது. அட பாவி, நல்லவ மாதிரி நடிச்சு என் வாழ்க்கையை பாழாக்கிட்டியடா பாவி பாவி பாவி. கௌரி இப்படி எல்லாம் கலாட்டா பண்ணின்னு வச்சுக்க. நம்ம ரெண்டு ஒரு ஓவர் ஆக்ட் பண்றதா அவன் நினைச்சுக்கோமா? என்னங்க அவன் போய் சொல்றான், அவன் நடிக்கிறான். அவனை நம்பாதீங்க ப்ளீஸ், நம்பாதீங்க ப்ளீஸ். அவளை ஒண்ணும் செய்யாத. தெரியாதனமா உணர்ச்சி வசப்பட்டு 2 பேரும் தப்பு பண்ணிக்கோ. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. முடிஞ்சா இவளுக்கு கௌரி கௌரி உன் நிலைமை எனக்கு புரியுது. அப்படி ஒரு வேளை உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாலும்
உனக்காக என் வீட்டு கதவை எப்பவும் திறந்திருக்கும். என்னடா சொன்ன? போட வெளியே, போடா, போட வெளியே. ராஸ்கல். நீ நாசமா போடா. என்னங்க? என் பொண்டாட்டி அவன் கூடவோ தொடர்பு வச்சிருக்கான்னு சொன்னா உனக்கும் கேவலம், எனக்கும் கேவலம். அதை விட என் பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு சொன்னா உனக்கும் கௌரவம், எனக்கும் கௌரவம். முடிஞ்சா சாகிறதுக்கு முயற்சி பண்ணு. பாத்தியா, தொடாமலையே ஒண்ணு. அதான் நம்ம ஸ்டைல். லட்சுமிகாந்தரா? ஆமாங்கம்மா, அந்த பாவி அந்த அம்மா மேல பழிய சுமத்திட்டாய். அந்த சந்தேகம் பிடிச்ச மனுஷனை இத நம்பி அந்த அம்மாவை வீட்டை விட்டே வெளியே போடின்னு சொல்லிட்டா. இதுக்கெல்லாம் நீங்க வந்தாதான் ஒரு நல்ல முடிவே கிடைக்குங்கம்மா. கௌரி, ஆயா வந்து விஷயத்த சொல்லிச்சு. என்னதான் நடந்தது? சமயம், சந்தர்ப்பம், சூழ்நிலை இதெல்லாம் தான் பல நிரபராதிகளை குற்றவாளியாக்கிடுது. நான் தற்கொலை பண்ணிட்டா ஊர் உலகம் என்ன வெபிச்சார் ஆக்குதோ இல்லையோ, நிச்சயமா என் புருஷன் என்ன வெபிச்சார். உங்க குடும்ப கௌரவத்தை நீங்களே குழி தோண்டி புதைச்சிடாதீங்க. நான் சாக மாட்டேங்க, நான் சாகவே மாட்டேன்.